இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க 7 days 7 கலர் வாட்ச் பிரேஸ்லெட் அதை நீங்களே செஞ்சுக்கலாம். அதுக்கான கிட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 கலர் பீட்ஸ் வந்துரும். ஒவ்வொரு பீட்ஸ்லயுமே 25 நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூடவே உங்களுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெச்சி எலாஸ்டிக் இது ஒன்னு வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல நீங்க டயல் கேட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியே கோல்டன் கலர்ல ஃபிஷ் ஹூக்கும் கொடுத்துருவோம். சில்வர் கலர்ல டயல் கேட்டீங்கன்னா சில்வர் கலர் ஃபிஷ் ஹூக்கும் உங்களுக்கு வந்துரும். இதுல உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கண்டிப்பா இருக்கும். மீதி இருக்கிற 8 கலர்ஸ்மே ரேண்டமா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு 8 கலர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, இது எப்படி மேக் பண்றதுன்னு ஒரு சின்ன டுட்டோரியல் பாத்துறலாம். ஃபிஷ் ஹூக் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரெச்சி எலாஸ்டிக்கா இதுக்குள்ள இந்த ஹோல்ஸ்குள்ள இன்செர்ட் பண்ணிடுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு டபுள் ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அதுக்கு மேலேயே இன்னொரு வாட்டி ஒரு டபுள் ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்ப பேலன்ஸ் இருக்கிற இந்த த்ரெட்டை ரொம்ப ஒட்ட கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வெளியே தெரியுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒட்ட கட் பண்ணிட்டீங்கன்னா நாட் பிரிஞ்சிடும். இப்ப இதுல நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுடைய எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதுல நான் ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த பீட்ஸை கோர்த்துக்க போறேன் ஒன்னு ஒன்னா. இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டுக்கு ஆவரேஜா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி 16ல இருந்து 17 வரைக்கும் நம்ம கோர்த்துக்கிட்டோம்னாலே கரெக்டா இருக்கும். நான் 16 பீட்ஸ் கோர்த்துக்க போறேன். இதே மாதிரியே நம்மளோட பேஜ்ல நிறைய பிரேஸ்லெட் மேக்கிங் டுட்டோரியல்ஸ் இருக்கு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப கோர்த்து முடிச்சுட்டு இந்த ஹூக் லாஸ்ட்ல இன்னொரு ஹூக் நம்ம வந்து மாட்டணும். இந்த ஹூக்ல எலாஸ்டிக்கை நான் கோர்த்துட்டு இப்ப நான் எப்படி நாட் போறேன்னு பாருங்க. இந்த எண்ணெய் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஏன்னா இது நமக்கு டைட்டா வரணும். இப்ப இவ்வளவு தூரம் லூசா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி பிரேஸ்லெட் கீழே வச்சுட்டு இப்படி இழுத்து விட்டீங்க, நம்மளோட எலாஸ்டிக் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஹூக் போய் கரெக்டா டைட்டா அதுல மாட்டிக்கும். லூஸ் கொடுக்காது நமக்கு. நல்லா டைட் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் அந்த ஹோல்ஸ்குள்ள நம்மளோட எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிட்டு திரும்ப அதை அந்த ஹோல்ஸ் இந்த பக்கமா நமக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா எலாஸ்டிக்ல, அதுல இன்செர்ட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இப்ப திரும்பவும் மறுபடியும் தேர்ட் டைம் அந்த ஹோல்ஸ்குள்ள நம்மளோட எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ணிட்டு டபுள் டைம் ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப பேலன்ஸ் இருக்கிறத ஒட்ட கட் பண்ணாம கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு நம்மளுடைய ஒரு கலர் பிரேஸ்லெட். இதே மாதிரி நீங்க 10 கலர்ல செஞ்சு வச்சுக்கலாம். நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு மேட்சா நீங்க அழகா இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போலாம் வாட்ச்ல. இப்ப பாருங்க, இந்த ஹூக்க ஒரு சைடும் அந்த ஹூக்க ஒரு சைடும் மாட்டிட்டு நம்ம பிரேஸ்லெட்டை கையில போடுற மாதிரியே போட்டோம்னாலே போதும். கையில நமக்கு ஈஸியா மாட்டிக்கலாம். இது கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த கிட்டோட பிரைஸ் நம்ம 260 ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நம்ம கொடுக்க போறோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க.